லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். 2026 தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் அவர்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இருக்கிறார்கள். அதை பற்றின ஒரு தெளிவான விரிவான காணொலியை இந்த காணொலியில் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் இணைந்து 2026 தேர்தலை சந்திக்கவிருப்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் அதனுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடைபெறுவதற்காக திரு பியூஷ் கோயல் என்பவர் மத்திய அமைச்சர் சென்னைக்கு வந்திருந்தார். இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய டிமாண்ட் 50 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது அதிமுகவில் டிமாண்டா வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவினுடைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 50 பேருக்கு உங்களுக்கு போடுறதுக்கு ஆட்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டது மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதுபோல 50 பேரை உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்டையர் இந்த 234 தொகுதியில நிப்பாட்டி அதற்குரிய தேர்தல் வேலைகளை பண்ணுவதற்கு முதல்ல ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த கேள்விகளை தாண்டி அவர் 23 தொகுதிகளை ஒத்துக்கொண்டதாக தெரிய வருகிறது. 23 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க வருவதாகவும் 23 பேரையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு அறிக்கைகள் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த 23 பேரும் அந்த ஊர் மக்களுக்கு அந்த மாவட்டத்தினுடைய மக்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறார்களா அப்படிங்கிறது எங்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைத்திருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதற்கப்புறம் பாமகவினுடைய அப்பாவும் மகனுக்கும் ஆளுக்கு 3 தொகுதியை கொடுப்பதாகவும் ஒரு பேச்சுவார்த்தை எழுந்திருக்கிறதாக நம்மளுக்கு தகவல் தெரிந்திருக்கிறது. அது போக திரு பியூஷ் கோயல் அவர்கள் விஜய் அவர்களை யாரும் எந்த விதமான விமர்சனங்களும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத ஒரு தெள்ள தெளிவாக ஒரு சுட்டிக்காட்டுதலை தாண்டி ஒரு கட்டளையாக இட்டு சென்றிருக்கிறார். அதிமுகவினருக்கும் அவர்களுடைய கூட்டணி கட்சியினருக்கும் விஜயை பற்றி யாரும் வாயை திறந்துடக்கூடாது அப்படின்னு மெயினாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நீங்கள் போய் எந்த மேடையும் எந்த பஸ்லையும் போய் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி எந்த விதமான அவருக்கு எதிரான இதையும் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் சிறுபான்மையினர் ஓட்டை திமுகவுக்கு செல்ல வேண்டிய சிறுபான்மையினர் ஓட்டை பிரிக்கிறதற்காக நாங்கள் அவரை கொண்டு வந்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒன்று பேசினதாகவும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. ஸோ இந்த பார்வை கட்டத்தில் நம்ம திருப்பி எல்லாரும் அக்யூஸ் பண்ணுற மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்த விஜய் அவர்களை திமுகவுக்கு விழக்கூடிய ஆன்டி டிஎம்கே ஓட்டை எல்லாத்தையும் பிரித்து சிறுபான்மையினர் ஓட்டை, மீனவ சமுதாயத்தின் ஓட்டை, எஸ்சி எஸ்டி அவர்களுடைய ஓட்டை, சிறுபான்மையினர் மக்களுடைய ஓட்டை பிரித்து அதை அதிமுகவுக்கு சென்று சேராதவாறும் ஒட்டுமொத்தமாக அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் ஓட்டை ஒரு குமியலாக ஒரு 3வது ஃப்ரண்டாக வர வைக்கணுங்கிறத முன்வைத்து அவர்கள் விஜயை கொண்டு வந்திருக்கிறாருங்கிற பார்வை இன்றைக்கு தெளிவாக ஆகியிருக்கிறது. திரு பியூஷ் கோயல் அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நடைபெற்ற அந்த மீட்டிங்கில் தெள்ளத் தெளிவாக விஜயை யாரும் எந்த விதத்திலும் அவரை சீண்டக்கூடாது, எந்த விதத்திலும் பொதுவான இடங்களில் அவரை பற்றின ஒரு விமர்சனங்களை வைக்கக்கூடாதுங்கிறத கட்டளையாகவே இட்டிருக்கிறார். அந்த கட்டளையை மீறுவீர்களானால் பாரதிய ஜனதா கட்சி சிறப்பான ஒரு நடவடிக்கையை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலும் அவர்கள் குடும்பத்தார் மேலும் வைத்திருக்கக்கூடிய டாக்குமெண்டை வைத்து மிகப்பெரிய ஒரு நடவடிக்கைகள் பாயும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாகவே விடுத்திருக்கிறார் என்பது நம்மளுக்கு கூடுதலாக சேர்ந்திருக்கக்கூடிய தகவல். அதற்கு போக இன்றைக்கு தினகரன் அவர்களையும் திரு ஓபிஎஸ் அவர்களையும் கொண்டு உள்ளுக்கு சேர்க்கிற பொறுப்பையும் அதிமுக தலைமையிடம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திரு பியூஷ் கோயல் அவர்கள் கட்டளையாக இட்டு சென்றிருக்கிறார். ஆளுக்கு 3 தொகுதியை அவங்களுக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு கீழே ஓபிஎஸ் அணி, டிடிவி அணி, அதற்கப்புறம் பாமகவில் இருக்கக்கூடிய 2 அணி, தந்தை அணி, மகனுடைய அணி, இப்படி ஒவ்வொரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணிகளையும் சேர்த்து ஆளுக்கு 3 தொகுதிகளை கொடுத்து விட்டு ஒரு 23 தொகுதியை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற போர்வையில் இருந்து ஆரம்பித்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தேர்தல் களத்தை 2026க்கு தயார் செய்துவிட்டு சென்றிருக்கிறார் திரு பியூஷ் கோயல் அவர்கள். அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு வாய்மூடி மௌனமாக இன்றைக்கு திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி அங்க ஒரு மோடினா இங்க ஒரு லேடி அப்படின்னு சொன்னதுக்கு எப்பவுமே இங்க மோடிக்கு கெட் அவுட் அப்படின்னு அன்றைக்கு கர்ஜித்து சென்ற அந்த அம்மையாரனுடைய பார்வையில் இருந்து பார்த்தோமே ஆனால் இன்றைக்கு அதிமுகவை ஒட்டுமொத்தமாக அடகு வைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு என்ன தொகுதி ஒதுக்குகிறது, மிச்ச கட்சிகளுக்கு சிறு கட்சிகளுக்கு என்ன தொகுதி ஒதுக்குகிறது அப்படிங்கிற
அப்படிங்கிற அது டிசிஷன் எல்லாத்தையுமே பாரதிய ஜனதா கட்சி எடுத்து இன்றைக்கு எடப்பாடிகிட்ட கொடுத்து சைன் போட்டு வாங்கி சென்றதாக ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. எது எப்படியோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் பல குழுக்களான பல அணிகளான கட்சிகள் அத்தனையும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு சித்தாந்த ரீதியாலாக இணைந்திருக்கிறதாக சொல்லப்படுகிற கூட திமுகவினுடைய கூட்டணியில மிக வலிமையான ஒரு கூட்டணியாக பல்வேறு தொடர் தோல்விகளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 10 தோல்விகளை தொடர்ச்சியாக கொடுத்த அந்த மகா கூட்டணியை எதிர்த்து போராடக்கூடிய இந்த கூட்டணி வெல்லுமா வெல்லாதா அப்படிங்கிறதை 2026 தேர்தல் முடிவுகள் தெள்ள தெளிவாக காணும். என தெள்ள தெளிவாக தேர்தல் நேரத்தில் பலவிதமான அரசியல்களை, பலவிதமான மத துவேஷ அரசியல்களையும், பலவிதமான இனங்களுக்கு எதிரான, ஜாதிகளுக்கு எதிரான அரசியல்களையும் முன்வைத்து களம் காண்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது அப்படிங்கிறது பெருவாரியான குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகள் எழுப்புகிறது. அதை தமிழக மக்கள் அதை புறந்தள்ளுவார்களா இல்லைனா அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா அப்படிங்கிறது 2026 தேர்தல் முடிவுகள் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டப் போகிறது அப்படிங்கிற அந்த பார்வையை தொட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளிகளில் 2026 தேர்தல் கணக்குகளை தெள்ள தெளிவாக உங்களுக்கு முன்னாடி கொண்டு வருவதற்கு காத்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடன். நன்றி, வணக்கம்.